எல்லாருக்கும் வணக்கங்க. ஜாமக்கோல் பசனத்தை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முந்தின வீடியோஸில் வந்து ஜாமக்கோல் பசனம்னா என்ன, ராகு காலம்னா என்ன, ஜாம கிரகங்கள்னா என்ன, ஜாம நேரம்னா என்ன, ஆருடம் உதயம் கவிப்பு எப்படி கணிக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ ஜாமக்கோல் பசனத்தை வந்து ஒரு உதாரண ஜாதகத்தோட விளக்கணும் அப்படின்னா உங்களுக்கு புரிதலுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை போட்டிருக்கேன். நேற்று இரவு 7:21க்கு ஒரு லேடி வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்ட கேள்விக்கு வந்து ஜாமக்கோல் பசனம் மூலிமா பதில் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசையாக இருந்தது. அதனால் வந்து அவங்க கேட்ட கொஸ்டினை வச்சு இந்த ஜாமக்கோல் பசனத்துக்கு என்ன பதில் சொல்லலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நேற்று தை மாதம் 17ஆம் தேதி, நேற்று 31/1/2024 7:21க்கு இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க இரவு. நேற்று சூரிய உதயம் பார்த்தீங்க அப்படின்னா 6:35 காலையில், சூரிய அஸ்தமனம், சூரியன் மறைகிறது வந்து 6:08 ஈவினிங். இது வந்து நேற்று வந்து புதன்கிழமை. அப்போ புதன்கிழமை அப்படிங்கும்போது எந்த மாதிரி இந்த கிரக அமைப்பு, அதாவது ஜாம கிரகங்கள் எப்படி வரிசைப்படுத்தணும் அப்படிங்கிறது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அதாவது 1வது ஜாமம் அப்படிங்கிறது வந்து காலையில் 6 to 7:30, புதன்கிழமை அப்படிங்கிறதுனால புதன்கிழமையிலேருந்து இந்த ஆருடம் ஸ்டார்ட் ஆகும். அதாவது இந்த ஜாமக்கோல் பசனம் வந்து ஸ்டார்ட் ஆகும், ஜாம கிரகங்கள் ஸ்டார்ட் ஆகும். அப்போ ஃபஸ்ட்டு புதனுக்கு அப்புறம் சுக்கிரன், சுக்கிரனுக்கு அப்புறம் சனி, சனிக்கு அப்புறம் சந்திரன், சந்திரனுக்கு அப்புறம் பாம்பு, பாம்புக்கு அப்புறம் சூரியனுக்கு அப்புறம் செவ்வாய், செவ்வாய்க்கு அப்புறம் குரு. இந்த மாதிரி வந்து 8 கிரகங்களை வந்து வரிசைப்படுத்தணும், ஜாம கிரகங்கள். இது நம்பர் 1. அதாவது 1வது ஜாமங்கிற 6 to 7:30. இந்த மாதிரி ஜாம கிரகங்களை வந்து இந்த டைமில் வந்து வரிசைப்படுத்தணும், அதாவது ஈவினிங்கிறதுனால. ஓகேயா? அவங்க கேள்வி கேட்டது வந்து 7:21. அப்போ 6 to 7:30க்குள்ளே தான் வர்றதுனால இந்த ஜாம கிரகங்களை வந்து இப்படி வரிசைப்படுத்திடுறோம். இது நம்பர் 1. புதன் வந்து வரணும், ஏன்னா புதன்கிழமை கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்து சூரியன் வந்து எந்த மாதத்தில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். சூரியன் வந்து தை மாதத்தில் இருக்கா? தை மாதங்கிறது மகர ராசியில் சூரியன் இருக்கும், அதை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இது 17ஆம் தேதிங்கிறதுனால சூரியனும் 17 டிகிரியில் இருக்குது அப்படிங்கமா நம்ம எடுத்துக்கலாம். இது நம்பர் 2. அடுத்து இதை வச்சு உதயத்தை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். உதயத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? நேற்று தான் அந்த உதயத்தை பற்றின வீடியோஸ் வந்து போட்டேன். அதாவது சூரிய உதயத்துக்கும் சூரிய அஸ்தமனத்துக்கும் நடுவில் உள்ள இடைவேளையை தான் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ இதை வந்து ரயில்வே டைமை மாற்றிக்கோங்க. 12:08 6:35 உதயத்தை வந்து இதோட கழிச்சிருங்க. அப்போ 11:33 வரும் மீதி. அதை வந்து 12ஆல் வகுத்துருங்க. 12 கட்டத்திற்கு வந்து பிரித்து போடணும் அப்படிங்கிற 12ஆல் வகுத்திங்கன்னா 0.94 வரும். இதை மினிட்ஸாக மாற்றணும், அதனால் இன்ட்டு 60 போட்டிங்கன்னா 56 மினிட்ஸ் வரும். இது ஒரு கால்குலேஷன். அடுத்து பார்த்திங்கன்னா 17ஆம் தேதி கேட்டிருக்காங்க. அப்போ சூரியன் 17 டிகிரியில் இருக்குது. அப்போ ஒரு டிகிரிக்கு வந்து 2 நிமிஷம் கிடக்கிறதுக்கு டைம் எடுக்குது சூரியன். அப்போ 17 × 2 34 டிகிரி. ஒரு டிகிரி கிடக்கிறதுக்கு 2 நிமிஷம் டைம் எடுக்குது. 17 டிகிரி கிடக்கிறதுக்கு 34 நிமிஷம் எடுத்துக்குது. ஓகே, அப்போ இது டைம் மினிட்ஸாக மாற்றி அதை வந்து 56 வருது மீதி. இதை வந்து மினிட்ஸாக மாற்றும்போது 34 வருது. அப்போ 56 - 34 22. அப்போ 6:08க்கு சூரிய அஸ்தமனம் ஆகுது. 6:08 ஈவினிங் இந்த கேள்வி கேட்டதுனால 6:08 சூரிய அஸ்தமனம். 6:08லேருந்து இன்னொரு 22 நிமிஷம் வந்து பாக்கி இருக்குது இந்த மகர ராசியை சூரியன் கிடக்கிறதுக்கு. அடுத்து வந்து ஒவ்வொரு ராசியாக போகும். அப்போ 6:30 வரைக்கும் தான் இந்த மகர ராசி டைம். அதாவது சூரிய அஸ்தமனத்துலேருந்து இந்த ராசி முடிகிறதுக்கு வந்து 6:30 டைம். அப்போ 6:30லேருந்து 7:30 வந்து கும்பராசியாக வரும். இப்போ கேள்வி கேட்ட நேரம் வந்து 7:21. அப்போ 6:30 to 7:30க்குள்ளே இந்த கும்பராசி வர்றதுனால கும்ப உதயமாக வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ உதயம் வந்து கும்பமாக வந்துருச்சு. ஓகே, உதயம் கணிக்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். புரியலன்னா இன்னொருத்தர கூட நீங்கள் கேளுங்க. ஆருடம் அப்படிங்கிறது வந்து மினிட்ஸை வச்சு கால்குலேட் பண்ணுறது, 21 நிமிஷம். அப்போ 0 to 5ங்கிறது மேசராசி, 5 to 10 ரிஷபராசி, 10 to 15 மிதுன ராசி, 15 to 20 கடகராசி, 20 to 25 சிம்மராசி. அப்போ சிம்மராசியில் வந்து ஆருடம் வருது, ஏன்னா 21 நிமிஷம், 20 to 25 சிம்மராசி. அப்போ ஆருடம் சிம்மத்தில் விழுந்துருச்சு, உதயம் வந்து கும்பத்தில் இருக்குது. கவிப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா சூரிய வீதி எதுன்னு பார்க்கணும். சூரிய வீதி வந்து மிதுன வீதியா? அப்போ ஆருடத்துலேருந்து மிதனத்துக்கு எத்தனை கட்டம்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 கட்டம். ஆருடத்துலேருந்து மிதனத்துக்கு 11 கட்டம் வருது. ஏன் மிதனம் அப்படின்னா சூரியன் இருக்கக்கூடிய வீதி வந்து மிதன வீதி, இருக்கக்கூடிய ராசி மிதன வீதியாக இருக்கிறதுனால மிதனம் வரைக்கும் எண்ணணும் ஆருடத்துலேருந்து. அப்போ 11வது இடம் வருது. இந்த 11 அப்படிங்கிறத உதயத்துலேருந்து எண்ணி போடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அப்போ கவிப்பு வந்து தனுசு ராசியில் வந்து விழுது, உதயத்துக்கு 11வது இடத்துல. ஓகே, அப்போ உதயம் ஆருடம் கவிப்பை கணிச்சாச்சு, சூரியன் கண்டுபிடிச்சாச்சு, ஜாம கிரகங்களை வரிசைப்படுத்தியாச்சு. இப்போ ஜாமக்கோல் பசனம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒருத்தர் வந்து கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது ஜாமக்கோல் பசனத்தை வச்சு
அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது உதயத்திலேருந்து எத்தனாவது இடத்துல ஆருடம் வருதோ அந்த ஆருடம் சம்மந்தப்பட்ட கேள்வியை வந்து அவங்க கேட்பாங்க. இப்போ உதயம் அப்படிங்கிறது 1வது இடம். உதயம் 1, 2, 3, 4, 5, 6, 7. அப்போ 7வது இடத்துல ஆருடம் இருக்கிறதுனால 7வது, அதாவது ஆருடம் தான் கேள்வி கேட்கக்கூடியது. உதயத்திலேருந்து ஆருடம் எத்தனை இடத்துல இருக்குன்னு பார்க்கணும். உதயத்திலேருந்து ஆருடம் 7வது இடத்துல இருக்கிறதுனால 7ஆம் பாவகம் சம்மந்தப்பட்ட கேள்வி தான் கேட்கணும். அதே மாதிரி தான் அவங்க கேட்டிருக்காங்க. கணவனின் உதவி இல்லை, தனி குடித்தனம் போக முடியுமா? கணவர் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க வீட்டில் உள்ளவங்களும் இந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதாவது இந்த மாமியார் மாமனார் எல்லாமே. அப்போ வந்து கணவரை கூட்டிகிட்டு தனி குடித்தனம் போகலாமா? கணவர் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? 7வது இடத்துல ஆருடம் வருதுனால 7ஆம் பாவகம் அப்படிங்கிறது கணவரை குறிக்கக்கூடியது தானே. இது பெண் ஜாதகங்கிறதுனால கணவரை குறிக்கக்கூடியது 7வது இடம். அப்போ கணவரை குறிக்கக்கூடிய கேள்வியை வந்து அவங்க கேட்டாங்க. அப்போ இது ஓகே, கரெக்டு தான். அடுத்து 2வது வந்து உதயம் உதயாதிபதி 2ஐயும் பார்க்கணும். உதயம் அப்படின்னா உதயத்தில் தான் அவங்க என்ன மனநிலையில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போ உதயத்தை நோக்கி புதன் தான் வருது. அதாவது இப்படி தான் வரும். ஜாம கிரகங்கள் வந்து ரிவர்ஸில் ட்ராவல் ஆகிறதுனால புதன் வந்து உதயத்தை நோக்கி வர்றதுனால புதன் அப்படிங்கிறது ஒரு சுபகாரியம் செய்யணும். புதன்கிறது ஒரு காலி இடம். அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக அவங்க மைண்டில் இருக்கலாம். அப்போ புதன் வந்து இந்த இடத்துல நீசமாக இருக்குது. அதை ரொம்ப நீங்கள் வந்து பார்த்து உன்னிப்பாக கவனிக்கணும். புதன் வந்து எப்பயுமே மீனராசியில் நீசம். அப்போ புதன் வந்து நீச புதன் வந்து உதயத்தை நோக்கி வருது. அப்போ இதில் என்ன கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, அதாவது வந்து ஒரு கேள்வி வந்து பலமின்மை பற்றியது. அதாவது இவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கல, ஏதோ ஒரு சப்போர்ட் இல்லை அப்படிங்கிறத புதன் வந்து சொல்ல வருது. நீசம் அப்படின்னா சப்போர்ட் இல்லைன்னா பலம் இழந்தது தானே நீசம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இவங்க கேள்வி கேட்கக்கூடிய அந்த தன்மையில் வந்து பலம் இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பலமின்மை சம்மந்தப்பட்ட கேள்வி, சப்போர்ட் இல்லை அப்படிங்கிறது தானே பலம் இல்லாதது. அது சம்மந்தப்பட்ட மைண்ட் செட் வந்து இவங்களுக்கு இருக்குது உதயத்தை நோக்கி புதன் வர்றதுனால அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். செகண்டு. தேர்டு வந்து உதய அதிபதி யார்? உதயம் இருக்கிறது வந்து கும்பராசி. கும்பராசினுடைய அதிபதி சனி தானே. இப்போ உதயாதிபதி உதயத்திலேருந்து எந்த இடத்துல இருக்கான்னு பாருங்கள். உதயத்திலேருந்து 11வது இடத்துல சனி பகவான் இருக்கார். அப்போ 11வது இடம் அப்படிங்கிறது வெற்றியை குறிக்கக்கூடிய ஸ்தானம் தான். அதாவது உதயாதிபதி 11ல் இருக்கிறது வெற்றியை குறிக்கக்கூடிய ஸ்தானம் தான். அற்புதம் தான், நல்லது தான். ஆனால் அந்த வெற்றியை குறிக்கக்கூடிய இடத்துல கவிப்பு வருது. கவிப்பு அப்படின்னா வெற்றி கொடுக்கக்கூடிய இடத்துல தடங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். கவிப்புங்கிறது ஏதோ ஒரு பிரச்சனையை கொடுத்து அந்த இடத்த வந்து வீணாக்குறது தான் கவிப்பு. அப்போ கவிப்பு வந்து எந்த இடத்துல இருக்கோ அந்த பாவத்தை வந்து பாதிக்கும். இப்போ உதயாதிபதி இருக்கக்கூடிய பாவம் 11ஆம் பாவம். அந்த 11ஆம் பாவத்தில் கவிப்பு இருக்கிறதுனால என்ன சொல்ல வருது அப்படின்னா, கணவரின் உதவி கிடைக்காதுன்னு சொல்லலாம். ஏன் கணவரின் உதவி கிடைக்காது? உதயாதிபதி அப்படிங்கிற ஒரு சனி அவர் வந்து நல்ல இடத்துல இருந்தாலுமே அதில் வந்து கவிப்பு இருக்கிறதுனால இது என்ன சொல்ல வருதுன்னா, நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சா கூட அந்த கவிப்பு வந்து உங்களை தடுக்குது. கவிப்புங்கிறது ஏதோ தடங்கள் இருக்குது, குடும்பத்தில் தடங்கள் இருக்கிறதுனால நீங்கள் நினச்ச உதவி வந்து உங்கள் கணவர்கிட்ட வந்து கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம உறுதியாக சொல்ல முடியும். கவிப்பு எங்கே இருக்கோ அந்த காரியம் வந்து நடக்காதுன்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ கவிப்பு வந்து 5வது இடத்துல இருக்குது அப்படின்னா குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்தை கேட்டிங்கன்னா அது நடக்காதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி வந்து உதயாதிபதி தான் கேள்வியினுடைய தரத்தை குறிக்கிறவர். அப்போ அதை வச்சு தான் கேள்வியே கேட்போம். அப்போ அந்த கேள்வி கேட்குறதே வந்து நடக்காது அப்படின்னு சொல்லி காட்டுது. ஏன்னா உதயம் அப்படிங்கிறது தான் கேள்வியை குறிக்கிறது. இப்போ உதயத்தை நோக்கி வரக்கூடிய கிரகமும் அந்த விஷயத்தை குறிக்கிறது தான். உதயாதிபதியும் அந்த விஷயத்தை குறிக்கிறது தான். உதயத்திலேருந்து ஆருடமும் அந்த விஷயத்தை குறிக்கிறது தான். 3 கேள்விகள் வந்து நம்ம வந்து கேட்க முடியும். மெயினாக அதை பார்க்குறது வந்து உதயத்திலேருந்து ஆருடம் எத்தனை இடத்துல இருக்கோ அந்த கேள்வி தான் கேட்பாங்க. உதயத்தை நோக்கி வரக்கூடிய கிரகம் வந்து அவங்க மனநிலையை குறிக்குது. மனநிலை அப்படின்னா ஏதோ ஒன்று இழந்த மனநிலை, ஏதோ ஒரு பாதிக்கப்பட்ட மனநிலையை வந்து குறிக்குது. ஏன்னா புதன் நீசமாக இருக்கிறதுனால பாதிக்கப்பட்ட மனநிலையை குறிக்குது. உதயாதிபதியாவது ஸ்ட்ராங்காக இருக்காரா அப்படின்னா அவரும் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி 11 இடத்துல இருந்தாலும் நல்லா மீண்டு வந்துடலான்னு நினைக்கும் போது கூட அங்கே கவிப்பு வந்து அதுக்கு வந்து தடங்கள் ஏற்படுத்துது. இந்த காரியம் வந்து நடக்காது அப்படிங்கிறத கவிப்பு சுட்டி காட்டுது. அப்போ 3 விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம். உதயத்தை நோக்கி புதன் வருது, புதன் நீசமாக இருக்குது. அப்போ பலவீனமான ஒரு மனநிலையை அவங்களுக்கு குறிக்குது. ஏதோ ஒன்று இழந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். உதயத்துலேருந்து 7ல் ஆருடம் இருக்கிறதுனால கணவர் சம்மந்தப்பட்ட கேள்வியை வந்து அவங்க கேட்டிருக்காங்க. அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது வந்து கவிப்பை வச்சு தான் முடிவு பண்ணணும். உதயத்துக்கு வந்து உதயாதிபதி வந்து 11ல் இருக்கார். உதயத்துக்கு அவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சா கூட இந்த கவிப்பும் 11 இடத்துல இருக்கிறதுனால அந்த காரியத்தை வந்து தடைப்படுத்தி அதை நடக்காமல் பண்ணிடுது. அப்போ
கணவரின் உதவி கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. தனி குடித்தனம் போக முடியுமா அப்படின்னா போக முடியாது அப்படிங்கிறத இந்த ஜாமக்கோல் பிரசனம் மூலிமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இதில் இன்னொரு டவுட் வரும். உதயத்துலேருந்து 7வது இடத்துல ஆருடா இருக்குது. ஆருட அதிபதி வந்து வலுவாக தானே இருக்கார். ஆருட அதிபதி சூரியன் தான். சூரியன் வந்து வலுவாக தானே இருக்கார் அப்படின்னா ஆமாம், வலுவாக இருக்கார். அதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, கணவனுடைய சப்போர்ட் வந்து அந்த கணவருக்கு வந்து இந்த பெண் மேலே வந்து ஆசை இருக்குது, அன்பு இருக்குது. ஆனால் யாரோ பேச்சை கேட்டுக்கிட்டு அவர் வந்து இந்த அன்பை வெளிப்படுத்தாமலும் உதவி இல்லாமலும் எரிஞ்சு விழுகிற மாதிரி காட்டுது. ஏன்னா அது நல்லா வலுவாக இருக்கிறதுனால கணவனின் உதவி நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அது காட்டுது. இருந்தாலும் கவிப்பு வந்து 11 இடத்துல இருக்கிறதுனால, உதயாதிபதி இருக்கக்கூடிய இடத்துல கவிப்பு இருக்கிறதுனால அவரே வந்து உங்களுக்கு வந்து பாதகமாக வந்து செயல்படக்கூடிய அமைப்பையும் காட்டுது. உள்ளுக்குள்ளே வந்து ஆர்வம் இருக்குது, ஆனால் அது நடக்காமல் வந்து இந்த கவிப்பு வந்து தடுக்குது. அப்போ வந்து காரிய தடங்கள் வந்து கொடுப்பாரு, உதவி வந்து செய்ய மாட்டார், அவர் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாருங்கிறத இந்த கேள்விக்கு பதிலாக வந்து நம்ம சொல்லிட முடியும். இது மூலிமா வந்து அந்த பெண்ணுக்கு வந்து பதில் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்கள் கேட்ட கிறிஸ்டினுக்கு வந்து கணவன் உதவி கிடைக்காது, தனி கொடுத்தனும் போக முடியாது அப்படிங்கிறது தான் பதில். இதை ஜாமக்கோல் பிரசனை வச்சு விளக்கியிருக்கேன். இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி வந்து வரும் வீடியோக்குள்ளே எக்ஸாம்பிளோட நிறைய கான்செப்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க இருக்கோம். அதனால் கண்டினியூஸாக வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாதகம் பார்க்க விருப்பம் இருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் மூலிமா தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜாதகம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.